வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு நாம் வாழைப்பூவில் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ கூட்டு செய்கிறதுக்கு நான் வாழைப்பூவை நல்லா அதனோட இதில் தொப்பை, அதுக்கப்புறம் ஒரு நீட்டு காம்பு இருக்கும், அதையெல்லாம் பிரித்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இதுதான் தொப்பைன்னு சொல்லுவாங்க. இதையும் இந்த காம்பையும் நீக்கணும் ஒவ்வொரு பூலையும். இது கொஞ்சம் ஆயிறது கஷ்டம்தான், பட் இது வயிற்று புண்ணு, இந்த மாதிரி வயிறு வலி, இதுக்கெல்லாம் ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், கிள்ற வேலை தான் கஷ்டம். இதுக்கப்புறமா நாம் இதை சுலபமாக செய்யலாம். வாங்க பார்க்கலாம். வாழைப்பூ என்ன இவ்வளோ கலரு கருப்பாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னெல்லாம் பார்த்து வாங்க முடியாது. இது கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயுமே ஒவ்வொரு வாழைப்பூவையும் பிளாஸ்டிக் ரேப் போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் நாம் அது வீட்டுக்கு ஓப்பன் பண்ணால் தான் தெரியும் உள்ளே இந்த மாதிரி இருக்குன்னு. எங்களுக்கு என்ன கிடைக்குதோ நம்ம அதை தான் செய்ய முடியும். ஏன்னா இது ரேராக தான் கிடைக்கும், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பாருங்கள், இதை நான் பொடியாக நறுக்கியாச்சு. இதை அரிசி கழுவுற தண்ணியில் போட்டு ஊற வச்சாலும் இதனோட துவர்ப்பு குறையும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே இதை போட்டு ஊற வைக்கலாம். ஊற வைக்கணும்னு இல்லை, சமையல் செய்யும் போது அதில் போட்டு வச்சுட்டு அதிலிருந்து வடிகட்டி செய்யலாம். இது அரிசி கழுவுற தண்ணி உபயோகப்படுத்தினா இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், நம்ம நறுக்கி போட்ட வாழைப்பூவை நல்லா இந்த தண்ணியிலேருந்து நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துடணும். வடைக்கு தண்ணி இருக்கக்கூடாது. வாழைப்பூ கூட்டுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு 2 பல் பூண்டை நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க, ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயெல்லாம் போட்டுட்டு நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நாம் வாழைப்பூ கூட்டுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாத்தூள் மிளகாய் எடுத்திருக்கேன். இதை நாம் அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடலாம். பாருங்கள், நறுக்கி வச்சுருக்கிற இந்த வாழைப்பூவை நாம் இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா கலரிடலாம். இந்த வாழைப்பூவை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்ட பிறகு வாங்க நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேங்க. நான் சாம்பாருக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதிலிருந்து நான் ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். தேவைன்னா இன்னும் கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம இந்த வாழைப்பூவோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டேன். நீங்கள் துவரம்பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், பச்சைப்பருப்பு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். இதெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பருப்புலேயே அந்த பூ வெந்துடும். பாருங்கள், தண்ணி விட்டாச்சு. இந்த பூவில் பருப்பில் ஆல்ரெடி மஞ்சப்பொடி சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நான் மஞ்சப்பொடி போடலை. நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதுவும் நல்ல ஒரு கொதி வரட்டோங்க. அரைச்ச பேஸ்ட்டு இது தாங்க. எங்களுக்கு பனிகாலத்தில் தேங்காய் இப்படி தான் இருக்கும். அதனால் இந்த பேஸ்ட்டை நாம் அது ஒரு கொதி கொச்சதும் அதில் விட்டுடலாம். நல்லா தண்ணி வத்திடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் விட்டுடலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதுலேயும் ஊற்றிடலாம். நல்லா ஒரு கொதிக்கட்டும். இது நல்லா இருக்குங்க. சூடாக சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்லாம், இல்லை ரசம் போட்டு இது சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம், மற்றபடி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு நல்ல ஒரு கொதித்து வரட்டோங்க. அதுக்கப்புறம் நாம் கறிவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். பாருங்கள், கூட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதில் நாம் கறிவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், சூடான சாதத்தில் நெய் விட்டு இந்த கூட்டை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது எல்லாமே
நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. வருங்கால தலைமுறையினருக்கு இதெல்லாம் தெரியணும். இந்த மாதிரி இதில் கூட்டு செய்வாங்க, இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்றதெல்லாம் தெரியணும். அதனால் இது செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள்.